ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனம் சங்கீத புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கவும், அவரை துதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நமக்கு பாராட்ட கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து வேதத்தை பார்க்கிறோம். ஆபத்து நேரத்தில் என்ன செய்யணுமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கு என்ன ஆபத்து நேரிட்டு இருக்கிறது? சரீரத்தில் பலவீனமா, சுகவீனமா, இல்லை குடும்ப சூழ்நிலை பாதிப்பா, இல்லை ஊழியத்தை செய்து கொண்டு இருந்து ஊழியத்தில் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஊழியம் வளரல அப்படின்னு ஒரு ஏக்கமா? எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விருப்பமெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்படி எந்த ஆபத்து வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொல்ற அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதே நேரத்தில் 4வது வசனத்துல அவர் உன் மன விருப்பத்தின்படி அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளும் உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். அப்படி என்ன ஆலோசனை இருக்கீங்க? என்ன விதமான காரியத்தை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க? அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு இன்றைய தினத்தில் நிறைவேற்றும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய காரியம் எல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம்மளை ஆசீர்வதிப்பதற்குமே விண்ணில் இருக்க வேண்டிய தேவனாகிய கர்த்தர் இந்த மண்ணுலகில் பிறந்து இயேசு நமக்காக பாடுகளை சகித்தார். அவர் பட்ட பாடுகள் எத்தனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர், எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வேதனை இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்றைக்குமே ஒரு குறைபாடு வந்ததே கிடையாது. அல்லேலூயா. தாவீது ராஜாவோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் அவன் ஆண்டவருக்கு ஏற்றவனாய் பிரியமாய் இருந்த காரணம் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த கிருபை, முன்னோக்கம். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து தேவனை துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி இருந்தான். ஆனால் ஒரு சில நேரத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்த பொழுது கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னை 51ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், அறிக்கை செய்கிறான். அந்த அறிக்கை செய்த பிறகு அவன் மனம் திரும்பி கர்த்தருக்குள் வந்து சந்தோஷமா இருந்தான் என்று சொல்லி ஜீவிய நாளெல்லாம் கர்த்தருக்குள் அவன் வாழ்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம யாரை தேடுறோம்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம நண்பர்கள், நம்மளோட உற்றார்கள், நம்மளோட உறவினர்கள் தேடுறோமா? இல்லை நம்ம குடும்பத்தார் நமக்கு எல்லாம் செஞ்சிருவாங்க நினைக்கிறோமா? எல்லாமே நல்லதுதான். ஆனா அதிலும் மேலான தேட வேண்டிய ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இயேசு ஒரே ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் சொல்றார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அவர் தான் நமக்கு வழிகாட்டுகிற தேவன். அவருடைய வழியில போறவங்களுக்கு ஒரு நாளும் குறைபடவில்லை. அல்லேலூயா. எந்த காரியம் அந்த கர்த்தர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலும் அநேக சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். இந்த சாட்சி மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நான் பயங்கரமான கொடூரமான வியாதியால் பாதிக்கப்பட்ட பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை, திகைத்து நின்றேன். அந்த நேரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு
என்னை அழைத்தார், தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். அது சொப்பனம், அது தரிசனம், இது இயேசுவோட காரியங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு புறஜாதியா இருந்தவள், தேவனை அறியாதவள் தான். அந்த தேவனை அறியாவிட்டாலும் அவர் என்னை அறிந்திருக்கிறார், தாயின் கருவிலே என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கொடூரமான வியாதி பாதிக்கப்பட்ட பொழுது ஆண்டவராக இயேசு சொப்பனத்தின் மூலமாய் அவருடைய வசனத்தின் மூலமாய் பேசி உறுதிப்படுத்தி அந்த நாளில் கொடுத்த சுகம் எவ்வளவோ பெரிய விடுதலை. அந்த சாட்சியை தான் அநேகருக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இடைப்பட்ட காலத்திலும் நான் சுகவீனமாகி பலவீனமாகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுது கூட எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் தான் என்னை உயிர்ப்பித்தது. இந்த வசனம் தான் எனக்கு ஆறுதல் கொடுத்தது. அந்த வசனம் தான் எனக்கு விடுதலை கொடுத்தது. நீங்க வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், சங்கீத புஸ்தகம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரா? கர்த்தர் எப்பொழுதும். தாவீதராக என்ன சொல்றான் பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நீங்கள் முன்வைத்து நீங்க எந்த காரியத்தை செயல்படுத்தினாலும் அதிலே அவர் முன்னின்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கேட்கிறதை கொடுப்பார். கேட்கிறது எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கேட்கிறது தேவனுக்கு பிரியமான காரியமா, இது தேவனுக்கு சித்தமா, இதை கேட்டால் கர்த்தர் நமக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம என்ன செய்யறோம்? நம்மளுடைய மனசு போன போக்குல எதையாவது ஒண்ணு கேட்போம். ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்துக்கு போகணும், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? போயிட்டு வா மகளேன்னு சொல்லுவார். நான் போகட்டுமா, இந்த காரியத்தை செய்யட்டுமா, இது உமக்கு சித்தமா என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி செய்கிற எந்த காரியமும் உங்களுக்கு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு செய்த அற்புதங்கள், எண்ணி முடியாத நன்மைகள் ஏராளம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு இதுல ஸ்டான்லி மருத்துவமனையில 2002 ஒரு மனிதன் மஞ்சக்காமலா, எலி ஜுரம், லிவர் அட்டாக் வந்துருச்சு. அவனுக்கு லிவர் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, ஃபுல் பாடி அவனுக்கு வியாதி. என்னுடைய வீட்டில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் சோசியல் சர்வீஸ் செய்கிறேன், மக்களுக்கு தொண்டு செய்கிறதுனால என்னுடைய வீட்டில் நான் அவருக்கு இடம் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கூட அன்னைக்கு நான் சத்தியத்தை அந்த அளவுக்கு போதிக்க விட சாட்சி சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், வர்றவங்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி பேசுவேன். அவ்வளவுதான். அந்த நாளில் நான் சொல்கிறது 2002 அந்த நேரத்தில் கூட பாருங்க, அந்த நம்பிக்கையானது பெரிய அற்புதத்தை செய்தது. அந்த மனிதன் என்னுடைய வீட்டில் தங்கியிருக்கும் போது அவன் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாகவே அவனுடைய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதிலிருந்து அவருக்கு ஜெபித்து கொண்டிருந்தேன். நானும் சொன்னேன், வீடு பிடிக்காதீங்க, சிகரெட்டு குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, எனக்கு அது பழகி போச்சு, அது குடிச்சாதான் எனக்கு எழுத முடியும். அவரும் எழுத்தாளர், இதை சோசியல் சர்வீஸ் அதை இதுன்னு சொல்லுவார். எனக்கு அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லான ஒரு ஃபைத்தில் நான் இல்லை, கர்த்தருக்குள்ள இருக்கிற. ஆனால் சரி பரவாயில்ல, இதையும் செய்யட்டுன்ற மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. ஒன்லி ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு ஒருவரே மற்றும் அவரை மட்டும்தான் பின்பற்றணும். அந்த காலத்தில் சரி பரவாயில்லங்க, ஏதோ ஒன்று நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வீட்டில் இடம் கொடுத்தேன். அல்லேலூயா. அவன் ஒரு நாள் மிகவும் சீரியஸ் ஆகி வயிறு வீங்கி போய் சாகர நிலைமையில் ஆகிவிட்டான். மிகவும் சீரியஸான கண்டிஷனில் நாங்கள் உடனே அவனுக்கு மருத்துவமனைக்கு, எங்கள் வீட்டுக்காரர் சண்டை போட்டு அவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்படி ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு போயாச்சு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே போய் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். 3ஆவது நாள் செத்துட்டான். அல்லேலூயா. உடனே எங்கள் கணவருக்கு நான் தகவல் கொடுத்தேன், இது மாதிரி உசிர செல்வம் இறந்துட்டான்னு சொல்லி கொடுக்கும்போது, அவன் செத்துட்டானா தொலைஞ்சிட்டானா அப்படியே நீயும் ஓடிப்போ, யார் வீட்டில் இடம் கொடுத்து அவனை வச்சிருந்து அந்த சாவை எப்படி கொண்டாந்து வைப்பான், அவன் யாரு என்னன்னே தெரியாத ஒரு அறிமுகப்படுத்த இல்லாதவனுக்கு வீட்டை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. இல்லை மாமா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறது தெரியலன்னு சொன்னேன். வரவே கூடாது நீ வீட்டுக்கு, அவன் செத்தானா ஒன்று அவனோட நீர் செத்துன்னு சொல்லி என்னோட கணவர் மிகவும் கடினமாய் பேசினார். என்ன செய்வதற்கே தெரியவில்லை. நான்
அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்க ராணியம்மா பட்டம்மா 2 சகோதரிகள், அருமையான தாய்மார்கள் என்னோடு இருந்தார்கள் ஆஸ்பத்திரியில. அவனுக்கு வேண்டியப்பட்ட ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவனுக்கு செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, இவருக்கு சொந்த ஊர் வந்து உசிலம்பட்டி. அந்த உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. யாருடைய முகவரி தெரியாது. ஆனா ஒரு டைரியை எடுத்து அந்த டைரியில எவ்வளவு ஃபோன் நம்பர் இருந்ததோ, என்னென்ன அட்ரஸ் இருந்ததோ அதுக்கு எல்லா தகவல் கொடுத்தேன். இப்படி ஒரு காரியம்னு சொல்லிட்டு ஒருத்தருமே ரெஸ்பான்சிபிள் பண்ணல, ஒருத்தரும் பதில் சொல்லல. கடைசியா அவனோட வக்கீல போய் பார்த்தேன். அந்த வக்கீல் சொன்னாரு, மா தூக்கி கூவாத்துல போட்டு வேலையை பாருமா, அவன்லாம் வந்து ஒரு மனுஷன், அவனுக்கு போய் நீங்க எல்லாம் அப்படி வந்துருக்கீங்க. இல்லையா, நான் தானேயா அவருக்கு சேர்த்து அடைக்கலம் வச்சிருந்தேன், ஆஸ்பத்திரியில் கையெழுத்து போட்டிருக்கேன், நான் என்ன பண்றது, டாக்டர் என்ன விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த மெய்யான சாட்சியை நீங்கள் கேட்டு அப்படியே விட்டு விடாதீர்கள். அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதனால தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, டாக்டர் வந்து பார்த்துட்டு அவன் இறந்துட்டாமா, எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. எங்க எடுத்துட்டு போக முடியும்? அவன் ஊரு பேரு தான் உசிலம்பட்டி தெரியும், அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. வந்த இடத்துல அடைக்கலம் கொடுத்தேன். இப்படி ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவை பிள்ளைகளே, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். மெய்யான சாட்சி. இன்றைக்கும் அந்த ராணியம்மா உயிரோடு இருக்காங்க. பட்டமா இறந்துட்டாங்க. ராணியம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவங்க ஆண்டவரை விசுவாசித்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு வானத்தின் வாச சபையில் இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியத்தையும் அவர்கள் செய்த ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மரணத்தின் மூலமாய் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்பி உடனே என்னாச்சு தெரியுங்களா? டாக்டர் வந்து சொல்லிட்டா, எடுமான்னு கத்துறாரு. ஐயா இல்லையா, எனக்கு எங்க கொண்டு போறதுன்னே தெரியலையே, இன்னும் நான் என்ன பண்ண முடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, இந்த இக்கட்டான நேரத்தை நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நீங்க மரித்த லாசருவை நீங்க உயிரோடு எழுப்புனீங்கல்ல, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் இந்த உசில செல்வத்தை நீங்க உயிரோடு எழுப்புங்கப்பா. இல்லையா, என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி 2 கையை தூக்கிட்ட கர்த்தருக்கு முன்பாங்க. 2 கையை தூக்குனேன். ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொண்ட நலமா இருக்கும், நான் எங்க கொண்டு போறது, என்ன பண்ணுவேன், யாருக்கு என்ன பதில் சொல்றேனே. எனக்கு அன்பான தேவை பிள்ளைகளை, நான் கண்ணை மூடி செபிக்கும் பொழுது திடீரென்று சொல்லி அந்த மனிதன் எழுந்து உட்கார்ந்திருக்கிறத கூட நான் பார்த்தேன். நான் பார்த்தது தரிசனம். அதுதான் முதலாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். மற்ற காரியங்களும் எனக்கு சொப்பனத்தின் மூலமா தான் பேசுவாரு. இந்த காரியம் டைரக்டா எனக்கு கண்ணை மூடி செபிக்கும் பொழுது தரிசனம் பார்த்தேன். எழுந்துச்சு டக்குன்னு உட்காந்த மாதிரி பார்த்தேன். டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்து கிடந்தாரு. அப்போ அந்த பக்கத்துல ராணியம்மா பட்டம்மா 2 பேர் இருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். அவங்கள போய் கேட்டேன், அம்மா என்னம்மா இவரு முடிச்சாராம்மா, மனுஷன் முடிச்சாரான்னு கேட்டேன். அட என்னம்மா நீ வேற பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, செத்தவெல்லாம் எப்படிம்மா உயிரோடு எழுந்திருப்பா, உன் உயிரை எடுக்கிறதுக்கு உங்க வீட்டுல வந்து தங்கி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு, என்ன பண்ண போறேன்னு. இல்ல, அவர் எழுந்திருச்சதை நான் பார்த்தம்மான்னு சொன்னேன். என்னம்மா பைத்தியம் மாதிரி பேசுறியம்மா நீன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அன்பான தேவை பிள்ளைகள், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நான் பார்த்தது என்ன தப்பாப்பா, நான் பொய் சொல்றேன்னா, இல்ல நான் சிந்தையில மாறி பேசுறேன், இல்ல நீங்க எனக்கு வெளிப்படுத்துறது உண்மைங்கிறத நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் வயிற்றுல கையை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் என்னோடு இருக்கிறது உண்மை என்று சொன்னால், நாம ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், இன்னும் உண்மையா இன்னும் பரிசுத்தமா உமக்கென்று நான் ஜீவிக்க வேண்டுமானால் இந்த உலகம் முழுக்க இந்த சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த மருத்துவமனையில எத்தனை பேர் பார்த்தார்களோ அத்தனை பேர் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதத்தை நீங்க செய்ய ஆண்டவரே. அவன் வயிற்றுல கையை வச்சு ஜெபிச்சு, நாமே நல்லேலியா கையை வச்சு, ஆண்டவரே இவனை உயிரோடு எழுப்புங்க, இல்ல இவன் இப்படியேதான் செத்துதான் சொன்னீங்கன்னா என் ஜீவன் எடுத்துக்கொள்ள மாட்டேன் கையில தூக்கினேன். என் அன்பான தேவை பிள்ளைகளை திடீரென்று கண்டுபிடித்து விட்டார். அலேலுயா அலேலுயா சுயமா அலேலுயா. அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆச்சரியம். உடனே கண்ணை முடிச்சு பார்த்துட்டான். பார்த்துட்டோன்னு பாப்பா, என்ன பாப்பான்னு தான் கூப்பிடுவார், பாப்போய் இப்படின்றான். தண்ணி கேட்டான். உடனே என்ன பண்ண, தண்ணி கொடுக்கறதுக்கு கூட எனக்கு சிந்தனை வரல. உடனே ஒரு ஜூஸ் இருந்துச்சு பக்கத்துல, அதில் கையை விட்டு அந்த ஜூஸை கையிலேயே கோரி எடுத்து அவங்க வாயில ஊற்றிட்டு, உடனே இவனை பிடிச்சிக்கிறது மனம் வரணும்னு சொல்லிட்டு ஓடுனேன் டாக்டர்கிட்ட. அவர் டாக்டர் டியூட்டி எல்லாம் முடிச்சு அவர் கிளம்பிட்டு இருக்கிறாரு. வெயில் லிப்ட்ல ஏற போறாரு, போய் பிடிச்சிட்டாங்க. ஐயா ஒரு நிமிஷம் வாங்க டாக்டர் அப்படின்னு. என்னம்மா இருக்கிற, நீ இன்னும் பணத்தை எடுத்துட்டு போலியா, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு எதனா கேஸ் அசல் எடுத்துட்டு போகலையா. இல்லையா, நான் வந்து அவர் உயிரோடு எழுந்துச்சிட்டாரு, நான் பார்த்தேன். என்னம்மா வாட் நான்சென்ஸ், என்ன ஸ்டூபிட் பேசுகிறேன், யாரு செத்தவனா உயிரோட வருவானா, அதுக்கு தான் நான் டாக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, எடுக்கையா. நான் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிட்டேன். எனக்கு அருமையான ஜனமே, உண்மையான ஒரு சாட்சி. 2 கையை பிடிச்சி
ஐயா இது உங்கள் கையில் உங்கள் காலாக நினச்சி நான் பிடிக்கிறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து அவரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏமா நான் மத்தியானம் 2 மணிக்கு செத்தமாக மணி 5:30 மணி ஆகுது, இன்ன வரைக்கும் எவன் உயிரோட இருப்பான்? ஏதோ நீ பார்த்தா வந்து ஏதோ கடவுள் பிள்ளையா இருக்கிற, நான் கடவுளுக்கு தொண்டு செய்யறேன்னு சொன்ன உனக்கு போனால் போயிட்டு போகுது, நீ இவ்வளோ தூரம் இறக்க வச்சிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பொண்ணு என் மூத்த முதல்ல அங்கே ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் நர்ஸு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அவளோட தாயாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக உனக்கு இறக்கம் பாராட்டினா நீ ரொம்ப ஓவர் பண்ணிட்டப்போ நான் கையை உதவி விட்டார். இல்லையா நான் விடவே மாட்டேன் டாக்டர், நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சரி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு அன்பான பிள்ளைகளை அந்த வார்டில் எத்தனை பேர், மத்திய வார்டுன்னு அதுக்கு பேர், நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில் எல்லா கூட்டம் கூட்டிடுச்சு. ஒரு சுற்றி ஓடி வந்து கூட்டத்தை தள்ளிட்டு அந்த டாக்டர் வந்து பார்த்தாரு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா செத்தவனா கிடக்குறான், செத்துட்டான். ஐயோ இப்போதான் நான் உயிரோடு எழுந்துருச்சான்னு சொல்லும் பொழுது அப்போதான் டாக்டர் சொன்னாரு, நான் சொன்னேன்ல இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதிர்ச்சியில் மென்டல் ஆயிடுச்சு, செத்தவெல்லாம் எப்படிம்மா உயிரோட வருவான், இந்த பொண்ணு சொல்லுதுன்னு நீங்கள் அதை பேச்சு கேட்டுட்டு சொல்லிட்டேன். இல்லை டாக்டர் நாங்கள் பார்த்தோம், இல்லை டாக்டர் நாங்கள் பார்த்தோம், எல்லாரும் கத்துற ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் விலைக்கு நான் சொன்னேன், ஐயா ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. கடைசி நேரத்தில் இந்த கண்ணை 2 கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணி டார்ச் லைட் அடித்து பார்த்தாரு. கண்ணை அடிச்சு இப்படி பார்த்துட்டு என் மூந்தி இப்படி திருப்பி பார்த்தாரு. ஏலியா பார்த்துட்டு சொன்னாரு, யூ ஆர் வெரி கிரேட்மா அப்படி சொன்னார். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க, என்ன அவன் பிழைச்சிட்டாமா, என்னம்மா இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி உடனே சிஸ்டர் அதை கூட்டி டாக்டர் கிட்ட எல்லாம் ஓடி வந்து குளுக்கோஸ் போட்டு அவனை ஏற்றி 1/2 மணி நேரத்துக்குள்ள 6 அடி அவன் சக்குன்னு எழுந்து உட்காந்துட்டான். அல்லேலுயா அல்லேலுயா. இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க கேட்கலாம், இது எப்படி செத்தது உயிரோட வர முடியும்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சாட்சி கேட்கிற உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், இல்லை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடத்திருக்கலாம். யாரை அவர் அழைத்தாரோ அவர்களை உண்மையாக உத்தமமாக வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறது அவர் தேவனுடைய சித்தம். அதனால என் அன்பான பிள்ளைகளை இந்த சாட்சி கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சாட்சி மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை கேட்டபடி விட்டுடாதீங்க. அநேகருக்கு சாட்சி சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்களா சாட்சியா வரணும். நம்முடைய சாட்சி தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு நான் சாட்சியா இருக்கேன். எனக்கு அன்பான பிள்ளைகளுக்கு மாத்திரம் எத்தனையோ பேர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே ஒருவரும் முழுமையான சாட்சி இல்லாமல் போயிட்டாங்களே ஆண்டவரன் கேட்டேன். மகளே பயப்படாதே, இதிலும் மேலான காரியங்களை செய்வது சொல்லி அடுத்து அநேக அற்புதங்களை செய்து கிட்டத்தட்ட 19 பேர் 2022 இருந்து இந்த 2025 வரைக்கும் 19 பேரை என் ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுப்பின சாட்சி. எங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் எங்கள் சித்தப்பா உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க அண்ணனுக்கு ஜீவன் போய் எங்க அண்ணனுக்கு சுருப்பை கொடுத்தார். இன்னும் பல அற்புதங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அன்பான பிள்ளைகளே, இந்த சாட்சி கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் 20:4 அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். நம் கண்களை மூடலாமா? என் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையிலும் கர்த்தாவுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கும் உமக்கு சாட்சியா இருப்பதற்கும் நீ செய்த கருவைக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ஐயா. எப்பொழுதும் ஆண்டவரை உண்மை துதித்து உண்மை ஸ்தோத்தரித்து உன் நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொடுப்பதால் இந்த சாட்சியை கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இவர்களையும் பயன்படுத்தி இவர்கள் குடும்பத்தில், இவர்கள் ஊழியத்தில், வியாபாரத்தில், இவர்கள் தொழிலில் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து பிள்ளைகளை சாட்சிகளாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.